சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. அவரோட நடிப்பில் இப்போ தர்மன் படத்துடைய ஷூட்டிங் போய்கொண்டிருக்கு. முந்தநேற்று பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் ஜெயிலர் 2 படத்திலிருந்து அப்டேட் கிடைக்கப்பட்டிருந்தது. ரசிகர்கள் ரொம்ப நாளாக எங்கப்பா ஜெயிலர் 2 படத்திலிருந்து எந்த அப்டேட்டுமே காணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக அக்டோபர் 15 ஜெயிலர் 2 படம் திரைக்கு வருது என கூறியிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் முடிந்ததான்னு கேட்டால் ரஜினியோட போர்ஷன்ஸ் முடிந்தது, மீதம் இருக்கும் பேட்ச் ஒர்க் ஷூட்டிங்ஸ் இப்போ நடைபெற்று வருது. மேலும் தர்மன் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 3 இயக்குநர்களை தூக்கி போட்டுட்டு கடைசியாக அஸ்வந்த் மாரிமுத்துவை சூஸ் பண்ணியிருக்காரு. டிராகன் என வெற்றி படத்தை கொடுத்த அஸ்வந்த் மாரிமுத்து ரஜினியை வச்சு இப்போ தர்மன் படத்தை எடுத்துட்டு இருக்காரு. 5 ரூபாய் டாக்டரா இந்த படத்தில் ரஜினி அவர்கள் நடிக்கிறாராம். ஆனால் சாஃப்டான டாக்டர் கிடையாது, டெட்லி டாக்டர். கண்டிப்பாக இந்த படம் கமர்ஷியல் ரீதியாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. மேலும் இந்த படத்துடைய அறிமுக விழாவிலே சிம்ரன் மற்றும் ராஷி கண்ணா கலந்து கொண்டிருந்தாங்க. இவங்க தான் இந்த படத்தில் நாயகியாக கமிட் ஆகிருக்காங்களும் சொல்லப்படுது. மேலும் தொடர்ந்து கோட் பட நாயகியான மீனாட்சி சௌத்ரேவும் இந்த படத்தில் இப்போ கமிட் ஆகிக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய முதல் சிங்கிள் சாங் தான் தற்போது ஷூட் செய்யப்பட்டு வருதான். அதோடைய ஒரு ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா லீக் செய்யப்பட்டிருந்தது. வேட்டி சட்டையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பக்காவாக டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த ஸ்டெப் எல்லாமே லீக் ஆகிருந்துச்சு. இதனால் படக்குழு ரொம்பவே அப்செட் ஆகிருக்காங்கன்னு சொல்லப்படுது. முக்கியமாக கமல்ஹாசன் தான் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் என்பதனால கண்டிப்பாக எந்த சீனுமே இனி லீக் ஆகக்கூடாது என ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்துட்டாராம். ஏன்னா கமல்ஹாசனோட நடிப்பில் கடைசியாக வந்த இந்தியன் 2 திரைப்படம் ஃப்ளாப். அதைத் தொடர்ந்து அவரோட ப்ரொடக்ஷன்ஸில் வந்த தக் லைஃப் படமும் ஃப்ளாப். இதனால் ரஜினி படத்தின் மூலமாக பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிச்சு மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பணும்னு கமல்ஹாசன் முடிவு செஞ்சுருக்காரு. அதனால தான் விண்டேஜ் ஹீரோயின்களை இறக்கியிருக்காரு. முதல்ல பாடல் ஷூட்டிங்கும் போய்கொண்டிருக்கிறான். அதனால் அக்டோபர் 15க்கு மேலே தர்மன் படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸை வெளியிட படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க. தீபாவளிக்குமே பார்த்தீங்கன்னா தர்மன் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. தர்மன் படத்துடைய ஷூட்டிங் முடித்த கையோட டிசம்பர் மாதம் தலைவர் 174 படத்துடைய ஷூட்டிங் தொடங்கலாம் என சொல்லப்படுது. இந்த படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. ரெட் ஜெயின் மூவ்ஸ் சார்பாக இன்பன் உதயநிதி தான் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாரு. தொடர்ந்து அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தலைவர் 174 படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தர்மன் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.